காலை வணக்கம் புதியோகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா இந்த கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருணன் சௌமியா கூட காலை வணக்கம். என்ன டான்ஸ்லாம் ஆடுறீங்க? டான்ஸ்லாம் ஆடுறேனா? ஏதோ உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஓ, என்ன காலங்காத்தாலே இவ்ளோ விரக்தியா? எங்க ரோட்ல போனா கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் மூக்குக்கு வந்து நுழையுது கதவை தட்டி. சரி வீட்டுல போயிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரே குளோபல் வார்மிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரிட்ஜ் போட்டு ஏசியை போட்டு அதுக்கப்புறம் சரி சாப்பிடலாம்னு உட்காந்தா அதுல ஃபுல்லா விஷமா இருக்கு. பெஸ்டிசைடுங்கிறான், யூரியாங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், பாய்சன் இருக்க வெஜிடபிள் எல்லாம் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்க உடம்புங்க இது. அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஒரே நெகட்டிவ் வைப்ஸா தான் இருக்கும். அப்படின்றீங்க? நெகட்டிவ் வைப்ஸா இருக்கும் இல்ல, வயசே இருக்காது அப்படிங்கிற நானு. கரெக்ட் தான். ஆனா இவ்ளோ காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவ்ளோ நெகட்டிவா பேசுறதால நான் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்றேன். நீங்க இந்த ஆர்கானிக் மாறக்கூடாது. ஆர்கானிக் நான் மாற மாட்டேன். நான் சொல்றேன் என்னவோ அந்த பிராண்ட்ல இருந்து இந்த பிராண்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்க சட்டை வெளுப்பா நல்லா பளிச்சுன்னு தெரியும் சொல்ற மாதிரிலாம் இருக்கு. இல்லங்க, உண்மையாவே வந்து சொல்றேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து ஆர்கானிக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எவ்ரி ஸ்ட்ரீட்க்கு ஒரு கடை வந்திருக்கு. ஆர்கானிக் வெஜிடபிள் சாப்பிட்டா அட்லீஸ்ட் அதாவது ஒரு 90% கெட்டு போன நம்மளோட உடம்பு வந்து ஒரு 10% வந்து கொஞ்சம் கொஞ்சமா காப்பாத்தி. நீங்க வேற ரஜினியோ கவுண்ட் பண்ணி நிக்கிற மாதிரி வந்து பிளேடு செயின் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாம் கியூல கட்டி நின்னு வாங்கிட்டு இருக்காங்க. இதோ இப்படி போட்டா அப்படி வித்து போதும் ஆர்கானிக்லாம். சரி, நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். சப்போஸ் யாராவது வந்து உங்களுக்கு வாரம் வந்து டோர் டெலிவரி கொடுக்குறாங்கப்பா, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? டோர் டெலிவரியும் கொடுத்து காசையும் அவங்களே கட்டிட்டாங்கன்னா சாப்பிட வேண்டியது தானே. முன்னெல்லாம் சரி, நான் வந்து ஆன் ஸ்கிரீன்ல திட்டக்கூடாது அப்படின்னு பாக்குறேன். இன்னைக்கு வந்து டோர் டெலிவரிமா பண்ணுவாங்க. அதுதாங்க சொல்ல வந்தேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நாள்ன்றதால அதை பத்தி தான் உங்களுக்கு வந்து சொல்ல வந்திருக்கேன். ஓகேங்களா? கெட் யுவர் திங்ஸ் டோர் டெலிவர்ட் வீக்ல தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். சோ இந்த வாரம் முழுக்க அனுசரிக்கிற ஒரு விஷயம் இது. நான் கூட ஏதோ புதுசா தான் சொல்ல வரீங்கன்னு பார்த்தேன். அவங்க வந்து நெயில் பாலிஷோ டோர் டெலிவரி பண்றாங்க, நெயில் பாலிஷ் ரிமூவரோ டோர் டெலிவரி பண்றாங்க. இதுதான் வந்து நானும் வந்து யோசிச்சேன், டக்குன்னு இப்படி தான் சொல்வீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் டோர் டெலிவரி பண்றவங்க தான் இன்னைக்கு நம்ம கெஸ்டா வர போறாங்க. மாட்டீங்களா? சும்மா நல்ல கேள்விப்பட்டீங்களா? சரி, ஃப்ரீயா விடுங்க. பைனாப்பிள் பிடிக்குமா உங்களுக்கு? சூப்பர். ஓகே, அத சாப்பிட்டா உங்களுக்கு பசி தீந்துரும்ல. ஜூஸா போட்டு கொடுத்துருங்களா ப்ளீஸ். ஏன் எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க? ஏதாவது மாத்தி யோசிக்கணும். வரும் என்ன யோசிக்கணும்? வேற ஏதாவது ஆப்ஷன் சொல்லுங்க. ஜூஸா போட்டு உங்ககிட்டயே கொடுத்துடணுமா? இல்லங்க, கேசரி சாப்பிடுவீங்களா? அதுவும் பைனாப்பிள்ல செஞ்ச கேசரி சாப்பிடுவீங்களா? சூப்பர். அந்த இலையில கழுவுனோன உடனே வைக்கிறதே பைனாப்பிள் கேசரி தானே. சூப்பர். இப்போ அதை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுச்சேரி சரவணன் சார் வந்து சொல்ல போறாரு. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு பைனாப்பிள் கேசரி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு? அவர்கிட்ட வந்து கேட்டுலாம். அனைவருக்கும் வணக்கம். பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு பைனாப்பிள் கேசரி. எப்படி செய்யலான்றதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பொடியாக நெருக்கிய பைனாப்பிள், அரிசி அவல், முந்திரி பருப்பு, முளைக்கட்டி பாசிப்பயிறு, ஏலக்காய் பிடித்தது, உலர் திராட்சை, பனங்கள் கண்டு. அவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவல் வந்து ரவை பதத்துக்கு எடுத்துக்கணும். நீங்கள் வந்து அரிசி அவல் தான் பயன்படுத்தணும் அவசியம் கிடையாது. சோள அவல் பயன்படுத்தலாம், கோதுமை அவல் பண்ணலாம், எந்த அவலும் பயன்படுத்தலாம். இது கூட பாசிப்பயிரும் போட்டுக்கலாம். இதை ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்ததாக முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். பாதி முந்திரி பருப்பு மேலே இதில் போட்டு அரைச்சிக்கிறோம். அடுத்து பைனாப்பிள் போட்டுக்கிறோம். கொஞ்சம் திராட்சை போட்டுக்கலாம். மீதி இருக்கிற முந்திரி பருப்பு இது கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் பனங்கள் கண்டு பொடிச்சு போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் முந்திரி இது பைனாப்பிளையும் இது கலந்து அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த ரவையோடு சேர்ந்து கலக்கும்போது இது வந்து கேசரி பதத்துக்கு வந்துடும். இந்த பைனாப்பிளை தனியாக சாப்பிட முடியாது கழகப்பாக இருக்கின்றவங்களுக்கு இந்தமாரி கேசரி வடிவில் செஞ்சு தரலாம்.
இது வந்து பழங்கள் அதிகமாக சேர்றதால அந்த பைனாப்பிள் உள்ள அத்தனை சத்தும் இது உடனடியாக கிடைக்கும். இதை உணவாக பயன்படும் போது ரத்தத்தில் இருக்கும் குளுக்கோஸுக்கு இணையான தரமுள்ள குளுக்கோஸ் இந்த சாறுள்ள பழங்களில் எப்பவுமே இருக்கும். அந்த குளுக்கோஸ் வந்து நமக்கு நேரடியாக வேலை செய்யும்போது உடம்புல உடனடியாக நமக்கு வந்து சத்து கிடைக்கும், ஆற்றல் பெருகும். அந்த வகையில் இது ரொம்ப நல்ல உணவு. வேறு ஒரு பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. ஸோ பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம புதுச்சேரி சரவணன் சார் சொன்னார் இல்லையா? நான் உங்களுக்குலாம் இப்போ எப்படி சாப்பிட்றதுன்னு கற்றுக் கொடுக்க போகிறேன். எப்படி சாப்பிட்றதுன்னு நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறது ஆடியன்ஸ் பார்த்தா டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால நான் ஒரு பிரேக் கொடுத்துட்றேன். டக்குனு இந்த பையன் அதை சாப்பிட்டு வந்துடுவான். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை நிகழ்ச்சியை வருணன் சௌமியா கூட எல்லாருமே தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கிறது காரணம் நேச்சுரோபதி பகுதியில் நிவேதா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாட்டி லைஃப்ல கேட்டாங்க, சௌமியா உங்களுக்கு என்னங்க வேணும், நியூசிலாந்துல போய் செட்டில் ஆகணுமா, இல்ல வேற என்ன வேணும் உங்களுக்கு, உங்க மருத்துவ செலவுலாம் நாங்களே ஏத்துக்கணுமா, இல்ல உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வேணுமான்னு கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன் எனக்கு நேச்சுரோபதி மட்டும் போதும் அப்படின்ட்டு. ஏன்னா வாழ்றதுக்கு இது மட்டும் தான் தேவை. அப்படி வந்துட்டீங்கன்னா நீங்க அப்போ உங்களுக்கு வேற எதுவுமே வேணாமாங்க? இல்லங்க, இந்த பகுதியில் எனக்கு இதுதான் தேவை. நீங்க ஐஸ் வைக்கிறீங்க அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா உண்மையா வந்து நீங்க சொல்றதுல இருந்து ஒரு 10% கரெக்டா. இந்த நேச்சுரோபதி அதுல வர விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கைக்கு, அதாவது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்பவே வந்து தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நம்ம மாத்தி மாத்தி ஐஸ் வச்சாலும் நிவேதா நம்ம காதுல தனியா வந்து எதுவும் டிப்ஸ் சொல்ல போறதுல எல்லாருக்கும் பொதுவாக தான் ஒரு விஷயம் சொல்ல போறாங்க. பார்க்கலாம். இயற்கை மருத்துவத்தில் இன்னைக்கு ரொம்ப எளிமையான ஆனால் ரொம்ப பலன் கொடுக்கக்கூடிய நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய சின்ன ஒரு வைத்திய முறை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். அதாவது பேக்ஸ். இந்த பேக்ஸ் அல்லது ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் நம்ம ஹாட் வாட்டரில் ஆர் கோல்டு வாட்டரில், அதாவது எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து நேரடியாக நீருடைய தொடர்பு இல்லாமல் ஒரு பைகள்லையோ அல்லது ஏதாவது ஒரு கண்டெய்னரில் ஊற்றிட்டு நம்ம அதை பண்ணக்கூடியது வந்து பேக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வெட் பேக் அப்படிங்கிறது நேரடியாக தண்ணியில் நினச்சி ஒரு கிளாத்தில் ஒரு நம்ம துண்டு, வீடுகள் இருக்கிற சாதாரணமாக நம்ம ஈரல் துண்டு அல்லது வந்து காடா துணி இதில் வந்து தண்ணியில் நினச்சிட்டு நம்ம எந்த ஏரியாவுக்கு வேணுமோ அந்த இடத்துல சுற்றி அதோடைய எஃபெக்ட் வந்து நம்ம எடுக்க முடியும். இதில் ஹாட் வாட்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்மெண்டேஷன் பேக்குன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக் இருக்குது. ஹாட் வாட்டர் பேக்குன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த பேக்கில் தண்ணியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கக்கூடிய ஏர் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நெஞ்சோடு வச்சு அந்த மேலே இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம அதை ஃபில் பண்ணணும். இல்லை அப்படின்னம்னா காற்று உள்ளே இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த காற்றானது ஒரு பேரியராக இருந்து ஹீட்டை வந்து வெளியில் கடத்தாது. ஏன்னா காற்று வந்து அறுதிர் கடத்தி, அதனால் வந்து புவர் கண்டக்ஷன் இருக்கிறதுனால இந்த ஹீட் வந்து முழுசாக வெளியில் எக்ஸிட் ஆகாது. அதனால் காற்றை ரிலீஸ் பண்ணிவிட்டு பண்ணணும். அல்லது நம்ம படுக்க வச்சு அந்த பேக்கில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னம்னா ஏர் வந்து ஈஸியாக வெளியில் போகும். இந்த மெத்தட்லையும் நம்ம ஃபில் பண்ணலாம். இது ஹாட் வாட்டர் பேக் ஃபில் பண்ணக்கூடிய மெத்தட். அதே மாதிரி ஐஸ் பேக் வந்து நம்ம ஐஸ் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக் இருக்குது. அதில் வந்து ஐஸை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 ஹாட் வாட்டர் ஐஸ் பேக் இந்த ரெண்டையும் வச்சு நம்ம நிறைய பேக்ஸ் வந்து காம்பினேஷன்ஸ் கொடுக்க முடியும். டைரெக்டாகவும் சிங்கிள் பேக்ஸ் வச்சும் நம்ம காம்பினேஷன் கொடுக்கலாம். வீடுகளில் வந்து ஒரு வேளை இந்த பேக் கிடைக்கல நம்ம இல்லை அப்படின்னம்னா ஹாட் வாட்டரை வந்து வாட்டர் பாட்டிலில் ஊற்றிட்டு அந்த வாட்டர் பாட்டிலை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஐஸ் கட்டிகளையும் நம்ம பாலித்தீன் கவர்ஸில் வந்து ஐஸ் கட்டியை அது போட்டு அந்த பாலித்தீன் கவரை வந்து நம்ம பேக்ஸாக யூஸ் பண்ணலாம், ஐஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான உபயோகம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து ஃபர்மெண்டேஷன் பேக்கோட யூசஸ் பார்க்கலாம். அதாவது ஹாட் வாட்டர் பேக் வந்து இப்போ ஆஸ்துமா அட்டாக் இருக்குது அப்படிங்கிற சமயத்துக்கு நல்லா வீசிங் இருக்குது, ப்ரீதிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சுவாசம் உள்ளே எடுக்க முடியல, வெளியில் விட முடியல அப்படின்னம்னா நுரையீரல் வந்து கன்ஜெஷனாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஹீட் கொடுத்தோம் அப்படின்னம்னா அங்கே இருக்கக்கூடிய அல்வியோலை வந்து டைலேட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு இந்த ஹாட் வாட்டர் பேக் வந்து இமீடியட்டாக ரிலீஃப் கொடுக்கும். ஸோ இது அதே மாதிரி கன்ஜெஷன்ஸ் வந்து யூட்ரஸில் கன்ஜெஷன்ஸ் இருக்குது, டிஸ்மெனோரியா இருக்குது அப்படின்னம்னா இந்த டிஸ்மெனோரியா சமயத்தில் அதோடைய ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது யூட்ரஸுடைய ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட் அப்படின்னம்னா தொடையுடைய உள்பகுதி, அடி வயிற்று பகுதி, அடி முதுகு பகுதி, கீழ் முதுகு பகுதி, இந்த பகுதிகளில் ஹாட் வாட்டர் பேக் அல்லது பெயின் இருக்கிற ஏரியாவில் வந்து ஹாட் வாட்டர் பேக் வச்சோம் அப்படின்னம்னா இமீடியட்டாக வந்து ரிலாக்ஸேஷன் கிடைச்சி அவங்களுக்கு பெயின் வந்து ரிலீவ் ஆகிறத உணர முடியும். அதே மாதிரி முதுகில் எங்காவது தசை பிடிப்புகள் இருக்குது அப்படின்னம்னாலும் அந்த இடத்துல வந்து ஹாட் வாட்டர் பேக் வச்சோம் அப்படின்னம்னா அங்கே வந்து வெசல்ஸ் வந்து டைலட்டேஷன் ஆகி ரத்த ஓட்டம் அதிகரித்து அந்த இடத்துலையும் நம்மளுக்கு பெயின் ரிலீவிங் கிடைக்கும். அடுத்தது கோல்டு பேக். இதனால் என்ன உபயோகம் அப்படின்னா
எங்காவது அடிபட்டுறது, வீக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னம்னா, வீக்கமாகி ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த ஐஸ் க்யூப்ஸ் வச்சோம் அப்படின்னம்னா இமீடியட்டாக வந்து அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் இல்லாமல் அந்த ப்ரூயிசஸ் வந்து ரொம்ப எக்ஸாகரேட் ஆகாமல் இமீடியட்டாக வந்து கிளியர் ஆகிறதுக்கு, அந்த செல்ஸ் ரிப்பேர் ஆகிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். பொதுவாக இந்த ஏதாவது காயங்கள் ஆயிருந்தது அப்படின்னம்னா அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 24 மணி நேரத்தில் இமீடியட்டாக வச்சோம் அப்படின்னம்னா அந்த அதிகமான இன்ஃப்ளமேஷன்ஸ், வீக்கம் வரதை இது வந்து தடுக்க முடியும். ஹேபிட் அண்ட் லைஃப் ஸ்டைல் இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. பட் சிலர் வந்து இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 மாதம் சிட்டியில் இருங்க, 6 மாதம் வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு ஏதாவது ஒரு சபர்பன் இல்லைனா வந்து டோட்டலி ரூரல் பகுதிக்கே போயிட்டு வாங்க. அப்போதான் உங்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் மாற்றி வாழ வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இன்ஃபேக்ட் சுத்தமான காத்தனை என்னப்பா அப்படின்னு கேட்குறவங்களும் அங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இப்போ வந்து நம்ம சிட்டியில் தானே இருக்கும், நிறைய விஷயத்த வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கெஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ஏன் கஷ்டப்படுறீங்க, நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிம்பிளிஃபைடா கொடுக்குறேன் அப்படின்ட்டு கெட் யுவர் திங்ஸ் டோர் டெலிவர்ட் வீக்ல வந்து பேசுறதுக்கு வந்திருக்காரு. ஓகே, இந்த பழைய காலத்துல எப்படி சௌமியா சந்தை எப்பயாவது ஒரு இடத்துல போடுவாங்க, கடத்தரு அப்படிங்கிறது ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும். மற்றபடி எல்லாருமே இந்த வீட்டுக்கு தானே வந்து குவிப்பாங்க. ஆமா, எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த சந்தையில போய் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு மார்க்கெட்ல போய் வாங்குற மாதிரி. அதை தவிர்த்து எல்லாருமே டெய்லி வந்து வீட்டுக்கு ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். இப்ப அந்த மாதிரி வர்றவங்களோட எண்ணிக்கையும் வந்து குறைஞ்சிட்டே வந்து வாங்குறது இல்லை அப்படின்னு நம்ம வந்து அது ஒரு வேற விஷயம்னு சொல்லிடலாம். பட் நல்ல விஷயங்கள் வந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த நல்ல விஷயம் மக்களுக்கு புரிய வச்சு அவங்களை வாங்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி அதோட விலையை ரொம்ப குறைச்சி கொடுத்தாலும் இன்னும் விலைக்கு குறைச்சி கொடுத்துருக்காங்க, அதனாலேயே அது நல்ல விஷயம் இல்லையோன்னு சொல்லிட்டு சந்தேகப்படுற ஒரு ட்ரெண்ட்ல தான் நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். எக்கச்சக்கமான மென்டாலிட்டிஸ்லாம் இருக்கும்பொழுது வந்து கன்வின்ஸ் பண்ணி என்ன ப்ராப்பரான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் திறந்து கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை என்று வருண் அண்ட் சௌமியா கூட. இன்னைக்கு வந்து கெட் யோர் திங்ஸ் டோர் டெலிவர்ட் வீக்ல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டோர் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வாங்கிடுவோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சீக்ரெட் பேசியிருந்தீங்க, நான் கேட்டேன். சௌமியா உங்களோட அழகுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒருத்தன் கேட்டப்போ ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் அதை சாப்பிட்றீங்க, எல்லாருக்குமே அதை போய் சேரணும் இல்லையா? நீங்க என்ன புதுசா வந்து சொல்றீங்க, இன்னைக்கு ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் பத்தி எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் அதை வந்து டோர் டெலிவரி பண்ற ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது வந்து டோர் டு டோர் ஆர்கானிக்ஸ் உடைய ஃபவுண்டர் ஜிஜேந்திர பிரசாத் அவர்கள். வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். சார், இந்த டோர் டு டோர் வெஜிடபிள்ஸ்லாம் பண்ணுறது வந்து கொஞ்சம் நாள் இல்லை, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ தான் அதோட மார்க்கெட் வந்து எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிருக்கு, அதோட நன்மை எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு சொல்லலாம். ஸோ இந்த ஐடியா அப்படி ஆரம்பிச்சது, டோர் டு டோரோட ஸ்டார்டிங் பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது இனிஷியலாக நாங்கள் வந்து என்டர் பண்ணது வந்து அக்ரிகல்ச்சரில் என்டர் பண்ணணுன்னு தான் ஆரம்பித்தது. அக்ரிகல்ச்சர் பண்ணணும் பிகாஸ் there is a ஃபுட் டிமாண்ட், உணவுக்கு டிமாண்ட் இருக்குது, உணவுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து உணவு பற்றாக்குறை அப்படின்ற ஒரு வரப்போகுதுன்னு சொல்லி தான் நாங்கள் அக்ரிகல்ச்சரில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி தான் ஆரம்பித்தது. அக்ரிகல்ச்சர்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் வந்து ரிசர்ச் பண்ணி போய் ஃபார்மர்ஸை மீட் பண்ணி பேசும்போது அதில் யூஸ் பண்ணுற பெஸ்டிசைட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வெளியே வந்தது. அது அவங்க வந்து சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதோட எஃபெக்டை வந்து என்ன, அதனால் பாதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது தான் ஆர்கானிக் பண்ணால் ஆர்கானிக் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்து தான் இது ஆரம்பித்தது. ஸோ இனிஷியலாக அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு ஆரம்பித்து விவசாயத்தில் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அது ஆர்கானிக்காக தான் பண்ணணுன்ற ஒரு முடிவுக்கு வந்து தான் இப்படி ஆரம்பித்தது தான். இந்த உணவு பற்றாக்குறைன்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால தான் இறங்கணும். அது இங்கே கேம் டு திஸ். ஸோ டோர் டு டோர் ஆர்கானிக்ஸ் அதை பற்றி வந்து சொல்லுங்கள், இது என்ன கான்செப்ட், இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க? இப்போ இனிஷியலாக என்ன பண்ணுறோன்னா, இப்போ வி ஆர் சப்ளைங் ஒன்லி காய்கறிகள் தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது ஸ்டார்டட் ஆஃப் வித் பேசிக் காய்கறிகள் தான் ஆரம்பிக்கணும். இதை வாரத்துக்கு வாரம் வி ஆர் டெலிவரிங் இட் டு தேர் ஹவுசஸ். ஸோ வீட்டுக்கு என்னென்ன தேவையோ, ஒரு வாரத்துக்கு என்னென்ன தேவையோ, ஃபேமிலி சைஸை பொறுத்து, ஒரு குடும்பத்தோட எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு கப்பலாக இல்லை கப்பல் ப்ளஸ் சில்ட்ரனா இல்லை 4 பேர் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம். வி ஹேவ் அ ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் பாக்ஸ் வெரைட்டி. ஸோ ஃபேமிலியோட சைஸை பொறுத்து தே கேன் செலக்ட் த பாக்ஸ். அண்ட் இதை வந்து மந்த்லி மெம்பர்ஷிப்பாக ஆக்கியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி மெம்பர் ஆகிட்டிங்கன்னா மந்த்லி இப்போ 4 வாரம் எவ்ரி வீக் உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து டெலிவர் ஆகிடும். அண்ட் இட் இஸ் ஆன் அ பர்டிகுலர் டே. எந்த நாளோ நாங்கள் ஒரு ஏரியாவுக்கு ஒரு நாள் குறிச்சிருக்கோம், அந்த நாளில் வந்து அது டெலிவர் பண்ணிடுறோம். ஸோ தட் இஸ் த ஹோல் கான்செப்ட். இதை எதுக்கு டோர் டு டோர் ஆரம்பித்தோம் அப்படின்னா, இப்போது நிறைய கடைங்க இருக்குது, ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் இருக்குது. பட் என்னென்னா இன்றைக்கி காய்கறின்றது வந்து ஆர்கானிக் ஸ்டோர்ஸில் டெய்லி கொடுக்க முடியல. எதனாலன்னா டிமாண்ட் கம்மியாக இருக்கிறதுனால. பல பேர் அங்கே போய் காய்கறிகள் வாங்க மாட்டேன்றாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, காய்கறி வந்து ஒரு நாளோ 2 நாள் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த ஆர்கானிக் ஸ்டோர் எடுத்திங்கன்னா கூட
1 day or 2 days தான் வெஜிடபிள் சப்ளை பண்ணுறாங்க. டெய்லி சப்ளை பண்ண முடியலை. எதுக்குன்னா அதை அவ்வளோ எஸ்டிமேட் பண்ணி எல்லாரும் இன்றைக்கி வந்து வாங்குவாங்கன்னு சொல்லி அந்த எஸ்டிமேஷன் இன்றைக்கி பண்ண முடியல. எதுக்குன்னா ஆர்கானிக் கன்வெர்ட் பண்ணுறவங்க கம்மியாக இருக்காங்க. அதனால் என்ன பண்ணோன்னா இந்த டோர் டு டோர் டெலிவரி பண்ணி டே ஸ்பெசிஃபிக் பண்ணி கொடுத்தா தான் இந்த மாடல் ஒர்க் ஆகுன்றதை ரிசர்ச் பண்ணி பண்ணது தான் இந்த டோர் டு டோர் ஆர்கானிக்ஸோட. ஆனால் இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு இருக்கோம், இல்லை நம்ம ஒரு காலேஜ் கிட்டே இருக்கோம், இல்லை டெய்லி போகிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்மளுக்கு ஃபேவரட் ஃபுட் சாப்பிட்றப்போ அது எப்படி இருக்கும், என்ன குவான்டிட்டி, என்ன கலரில் இருக்கும், டே டு டே லைஃப்பில் அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தாலும் போர் அடிச்சிடும். அப்படி இருக்கப்போ வீட்லையும் அப்படி தான். பட் நீங்கள் ஒரு வீட்டுக்கும் கொடுக்குறப்போ ஒரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டில் சேஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வீட்டில் உப்பே போட மாட்டாங்க, சில பேர் வீட்டில் பாவக்காய் பார்த்தா கோவம் வந்துடும், கோபாயை பார்த்தா வந்து பாவமாக தோணும், சில பேருக்கு சுண்டக்காய் பிடிக்கும், சில பேருக்கு முருங்கைக்காய் பிடிக்கும். அது மாதிரி சமையல் வகையெல்லாம் மாறிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க? இப்போ சக்கரை நோய்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு சில விஷயங்கள்லாம் அனுப்பக்கூடாது அப்படிலாம் யோசிக்கிறீங்களா? எப்படி அதை வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறீங்க? அதாவது என்ன பண்ணுறோம்னா மெம்பர்ஷிப் பண்ணும்போது நாங்கள் வந்து அவங்களுக்கு அந்த வெரைட்டியை காமிக்கிறோம். அதாவது ஸ்டாண்டர்டாக ஒரு வாரமும் என்ன வெஜிடபிள்ஸ் கொடுக்க போகிறோம், என்ன காய்கறி கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம், லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வாரம் 8 வகையான வெஜிடபிள்ஸ் மாறிட்டே இருக்கும். இப்போது வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இது போல் ஸ்டாண்டர்டாக பச்சை மிளகாய், இது இல்லாமல் என்ன பண்ணுறோன்னா ஒரு 8 வகை, இந்த 16 வகை கொடுக்கணும். இந்த 16 வகை வந்து ஒரு வாரமும் கொடுக்கணும். அது இல்லாமல் இந்த 8 வகை வந்து மாறிட்டே இருக்கும், ஒரு வாரமும் மாறிட்டே இருக்கும். இது என்ன 8 வகை கொடுக்க போகிறோன்றது நீங்கள் உங்களுக்கு மெம்பர் ஆகும்போது தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து எனக்கு இது அலர்ஜிக்காக இருக்குது, இது வந்து எங்கள் சாப்பிட மாட்டாங்க, பசங்க இதை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி குறிச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுறோம். ஸோ கஸ்டமைஸ் ஆட்டோமேட்டிக்காக பாக்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறோம், ஒரு அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணிடுறோம். இப்போ பிடிக்காதுன்னு சொல்கிறது வந்து நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுறோம் அவங்கள. அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்றது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, பட் பசங்களுக்கு பிடிக்காது, முள்ளாங்கி பிடிக்காதுன்னு நிறைய ஃபேமிலி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா முள்ளாங்கியில் இருக்கிற சக்தி என்ன யூஸை பற்றி சொல்லி அது என்ன பண்ணுறோன்னா நீங்கள் தோசை போடும்போது இந்த முள்ளாங்கியை ஒரு மிக்சியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு அந்த தோசை மாவில் போட்டுருங்க. அட்லீஸ்ட் பாதிக்கு பாதி நியூட்ரியன்ஸாவது குழந்தைக்கு போய் சேரலாம். தெரியாது அப்படின்னு சொன்னால் அவங்க ஒத்துக்கிறாங்க, முள்ளாங்கி தோசை அப்படின்னு பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது போல் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்து எல்லா நியூட்ரியன்ஸ், தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் எனக்கு அலர்ஜிக் பண்ணும்போது அதை ரிமூவ் பண்ணி வேறு ஏதாவது மாற்றி கொடுக்குறோம், மாற்றி வேறு ஏதாவது வெஜிடபிள் அந்த வாரத்துக்கு அனுப்புகிறோம். ஸோ ஒரு அளவுக்கு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தான், அதுக்கு தான் அந்த மெம்பர்ஷிப் நம்பர், ஒரு பாக்ஸ்லேயும் அந்த மெம்பர்ஷிப் நம்பரும் இருக்கும், அந்த பாக்ஸ் தான் அந்த வீட்டுக்கும் போகுது. இப்போ இதில் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ வந்து மேண்டேட்ரியாக வந்து இப்போ இந்த ஒரு வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் தக்காளி, இதெல்லாம் வந்து மேண்டேட்ரியான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொன்னீங்க. சப்போஸ் வந்து இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸே வந்து யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு பதிலாக வந்து கேரட் வந்து எங்கள் வீட்டில் ஜாஸ்தியாக நாங்கள் வந்து கன்சியூம் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு கேரட்டே நீங்கள் வந்து ஒரு 2 கிலோவாக வந்து கொடுத்துருங்க அப்படின்னா அந்தளவுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுவீங்க? அது இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ப்ராக்கலி பண்ண தெரியாது, இல்லை மஷ்ரூம்ஸ், மெயினாக மஷ்ரூம்ஸ் வந்து இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் மஷ்ரூம் சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அந்த இன்னும் அதில் பாய்சனஸ் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ மஷ்ரூம்ஸ்க்காக நாங்கள் கேரட், நீங்கள் சொன்ன மாதிரி கேரட் இஸ் ரொம்ப எல்லாருக்கும் தேவையான ஒன்றுன்னு சொல்லிட்டு கேரட்டை அந்த மஷ்ரூம்ஸ் எடுத்து அதுக்கு பதில் வேறு ஏதாவது வெஜிடபிள், தேவையான வெஜிடபிள் நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சார் இதில் இன்னொரு சின்ன சந்தேகமும் இருக்குது. இப்போ வந்து இது வேணா இது கொடுங்க அப்படின்னு சொல்கிறது ஓகே. இப்போ நீங்கள் மேண்டேட்ரியாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெங்காயமும் தக்காளியும் வந்து மேண்டேட்ரியாக நீங்கள் வந்து கொடுப்பீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் வாரம் சப்ளை பண்ணும்பொழுது ஒரு 2 நாள் அவங்க வீட்டில் வந்து இல்லை வெறும் சாலட்ஸ் மாதிரியோ இல்லை ஜூஸஸ் மாதிரியோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் கொடுத்த அந்த வெங்காயம் வந்து இருக்கும், வீட்டில் ஏற்கனவே வந்து இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலே வந்து வெங்காயம் ஏற்கனவே இருக்குன்னா அடுத்த நாள் போய் வாங்க மாட்டாங்க, வெங்காயம் வீட்டில் இருக்குங்க, வெறும் தக்காளி மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கு கொடுக்கும்போது அது அக்யூமுலேட் ஆகும் இல்லையா? ஸோ எனக்கு வெங்காயம் வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து தவிர்த்துட்டு கொடுப்பீங்களா? ஆமாம், தவிர்த்துட்டு கொடுக்குறோம். நிறைய பேர் அது மாத்திரம் இல்லை, அதை இப்போ அந்த வாரம் எனக்கு வெங்காயம் கம்மியாக கொடுங்கன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. மாதத்துக்கு 2 வாட்டி வெங்காயம் கொடுக்குறவங்கன்னு சொல்லுங்கள். வாரம் ஆல்டர்னேட் வீக் கொடுங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கஸ்டமைஸும் பாக்ஸும் கஸ்டமைஸ். அந்த பேக்கேஜ் வந்து மாறாதுங்களா? அந்த அமௌண்ட் வந்து மாறாது? அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வெஜிடபிள்ஸ் ஆல்டர்னேட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்துருக்கும், அது கூட வந்து அட்ரிபியூட்டடாக நிறைய விஷயங்கள் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் பீப்புளும் நிறைய கேட்டிருப்பாங்க அவங்ககிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்வியஸ்லி ஃப்ரூட்ஸு, அப்புறம் தூப்பருப்பு, நாப்பருப்பு மாதிரி மற்ற க்ரோசரிஸு அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் கூட ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை உங்களுக்கு வந்திருக்கா? அப்படின்னா உங்களோட ஐடியா வந்து இன்னும் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இமீடியட் ரிக்வயர்மெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இமீடியட் ரிக்வயர்மெண்ட் எங்கள் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வர்றது வந்து ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸை வந்து இப்போ இமீடியட்டாக ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட் இமீடியட்லி வி ஆர் ஹேவிங் அ ஃப்ரூட் பாக்ஸ் ஆல்சோ லான்ச், வெஜிடபிள் பாக்ஸ் பண்ணி ஆர்கானிக் ஃப்ரூட் பாக்ஸையும் லான்ச் பண்ணுறோம். இப்போ ஜனவரியில் வி லான்ச்சிங் தி ஆர்கானிக் கிராசரி பாக்ஸ். ஸோ மாதத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த பாக்ஸை வந்து மாதம் பிகினிங்லேயே கொண்டு போய் இறக்கிடுவோம். ஆர்கானிக் நீங்கள் எது பண்ணாலும் ஆர்கானிக் தான், அதனால தான் பிராண்டே டோர் டு டோர் ஆர்கானிக்ன்றது ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஜனவரிலேருந்து யூ ஹேவ் அ கிராசரி பாக்ஸ்ன்றது வீட்டுக்கு தேவையான அந்த மாதத்துக்கு தேவையான சரக்கு
அப்படின்னு சொல்கிறத கொண்டு வந்து இறக்கிறோம். அதையும் பண்ணது ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். டைரி ப்ராடக்ட்ஸ் வி ஹவ் நாட் இன்னும் வென்ச்சர் பண்ணல. அதில் நிறைய பேர் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆர்கானிக் மில்க் சப்ளை பண்ணுறவங்க இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போது டைரி வேணும்னு சொல்கிறவங்க, மில்க் வேணுன்றவங்க, சீஸ் வேணுங்க, ஆர்கானிக் மில்க் வேணும்னு சொல்கிறவங்க, நாங்கள் வந்து அவங்க யார் அதை ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்களோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஆர்கானிக் மில்க் பண்ணுறவங்க இருக்காங்க, தனியாக வச்சு டைரி வச்சு பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்க இதில் ரெஃபர் பண்ணி விட்றோம். அதே போல் வெஜிடபிள்ஸ் யாராவது தேவைப்படும், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் இங்கே வேணும் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்க வந்து எங்களை ரெஃபர் பண்ணுறாங்க. இது தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த செக்மெண்டிங் ஆகிட்டு இருக்கு, which is a good thing in the industry. And இது வந்து இண்டஸ்ட்ரி வந்து வளரப்போகுதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்ற நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இருக்கோம். அதை ஸோ டோர் டெலிவரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் வெஜிடபிள்ஸில் வந்து அது வந்து போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடாக மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரை வந்து பிரேக் பண்ணாமல் வந்து பண்ணுறது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம் தான். இப்போ பார்த்துட்டு இருக்கோம், நீங்களாம் என்ன டோர் டெலிவரி வாங்கியிருக்கீங்க? நான்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி டோர் டெலிவரி வாங்கினோமா? காலைல லிப்ஸ்டிக் வாங்குவேன், மதியானம் வந்து ஃபேஷன் டிசைனிங்காக நான் வந்து ஒரு புக்கு வாங்குவேன், அண்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ஜெட் கவர் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் டோர் டெலிவரி அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பு இல்லை. அந்த டெக்னாலஜியை வளர்த்துக்கிறது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற போது தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட உடல்நிலைக்கு தேவையான விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான். ஃபுட்டுக்காக தான் நம்ம எல்லா விஷயமே செஞ்சுட்டே இருக்கோம்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஸோ அதுலேயே வந்து எப்படி ஆர்கானிக் ஃபுட்டை வந்து நம்ம வீட்டுக்கே வர வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து ஜிதேந்திர பிரசாத் சார் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. கேள்விகள் இருக்கு, எங்கேயுமே போயிடாதீங்க, ஒரு குட்டி பிரேக் தான். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனிய வை என் வெல்கம் பேக் அகைன். இனிய வேண்டிய நிகழ்ச்சி புதியுகம் FM ஸ்டேஷனில் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நாங்களாம் எங்கேயோ ஷோ பண்ணிருக்கோம், நீங்களே வந்து கேட்டுக்கோங்கன்னு சொன்னால் டெய்லி வருவீங்களா நீங்கள்? அதனால தான் நாங்கள் உங்கள் டோர்க்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம், உங்களோட இன்வைட்டிங் ரூமுக்கு. பட் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் டே டு டே லைஃப்பில் உங்களோட வீட்டுக்கே வந்து சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கெட் யுவர் திங்ஸ் டோர் டெலிவர்ட் வீக்கில் பேசிட்டு இருக்கோம் சொல்லலாம் இல்லையா? எஸ், இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. பட் குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் விதிவிலக்காக இருந்தது. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் அதை வந்து ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இந்த ஐஸ் கட்டியை டோர் டெலிவரி பண்ண சொல்கிற மாதிரி சார் அப்படியே எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான். பட் பாத்தீங்கன்னா சௌமியா, இப்போ வந்து ஒரு காய்கறி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஆர்கானிக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குற அளவுக்கு கூட அவேர்னஸ் நிறைய பேர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இது சம்பந்தமா தொடர்ந்து பேசலாம். எனக்கு ஆர்கானிக்கோட கிராஃப் வந்து இன்க்ரீசிங்காக தான் இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு அதை பத்தி வந்து தெரிஞ்சிச்சு, ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் நீங்க சொல்றதை வந்து பார்த்தா வந்து நிறைய மேன் பவர் இதுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து நினைக்கிறேன். ஏன்னா வந்து டோர் டெலிவரி செய்யறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய ஒர்க்கிங் டீம் பற்றி வந்து சொல்லுங்கள், எப்படிலாம் நீங்கள் அதை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது டோர் டெலிவரின்னு சொன்னாவே அதில் நிறையா ஆட்கள் தேவை, வண்டிகள் தேவை அப்படின்றது ஒரு பேசிக் செட்டப் தேவைப்படும்ன்றது இருக்குது. அதனால தான் இந்த டே வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் நாங்கள். அதாவது ஒரு நாளைக்கு இந்த ஏரியா தான் பண்ணுவோம்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இருக்கிற நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர்கானிக் யூஸ் பண்ணுறவங்க கம்மியாக இருக்கிறதுனால, அதனால் இந்த டே வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணனால கொஞ்சம் லாஜிஸ்டிக்ஸ் ஈஸியாக இருக்குது. ஸோ தனியாக லாஜிஸ்டிக்ஸ்னு ஒரு டீம் இருக்குது, விச் இஸ் டெலிவரி பார்த்துக்கிறதுக்கு மாத்திரம். கஸ்டமர் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு சின்ன டீம் இருக்குது. அதாவது இந்த சேஞ்சஸ்லாம் சொல்கிறீங்க, இந்த சேஞ்சஸ்லாம் வந்து அதுக்கு தனியாக ஒரு நம்பர் போட்டு அதுக்கு ஒரு டீமை வச்சு அவங்க வந்து ஜஸ்ட் என்கொயரிஸ் எடுக்கிறதுக்கு டெய்லி வந்து மார்னிங் SMS வரும். இன்றைக்கி எங்கள் பாக்ஸ் டெலிவரினா அந்த கஸ்டமருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், இன்றைக்கி வந்து உங்கள் பாக்ஸ் டெலிவரி டே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரிமைண்டர். எதுக்குன்னா எதுனா நிறைய பேர் வீட்டில் இருக்க மாட்டாங்க, வெளியே போகணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க, இதை மறந்துட்டு இருப்பாங்க. இந்த SMS போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஒன்று எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இல்லை ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க வீட்டில். ஸோ அதுக்காக அந்த SMS அனுப்புகிறோம். அதுக்கு ஒரு டீம் வச்சுருக்கோம். மெயினாக ஃபார்மில் வந்து பேக்கிங்க்கும் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு டீம் இருக்குது தனியாக. அது இல்லாமல் பேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது. ஸோ இந்த 4 டீமை வச்சு தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் இதை பேசிக்லி. பட் ஆப்வியஸ்லி நீங்கள் பண்ணியிருக்க அந்த செட்டப் ஹோல் நெட்வொர்க்கிங் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அண்ட் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சார். பட் ஒரு ஆர்கானிக் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தோன்னே டோர் டு டோர் அப்படிங்கிற போயிட்டு டெலிவர் பண்ணுற முறையை ஏன் நீங்கள் வந்து கையாளணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஏன் வந்து நீங்கள் ஷாப் வைக்கல அப்படின்னு? கரெக்ட். இப்போது நான் சொன்னது வந்து இது ஷாப் வைக்கிறதுன்றது வந்து இப்போ இன்றைக்கி ஆர்கானிக் கஸ்டமர்ஸ்ன்றது கம்மி. இவங்க வந்து இப்போ 100 கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க 7 நாளில் வர போகிறாங்கன்னா டெய்லி 10 பேர் வராங்கன்னு சொல்ல முடியாது. ஒரே நாள் வந்து 100 பேரும் வருவாங்க, ஒரே நாள் வந்து 50 பேர் வந்து இன்னொரு நாள் 10 பேராக வரலாம். இன்றைக்கி வந்து அந்த ஸ்ப்ளிட் வந்து சரியில்லை. அதனால தான் எல்லா ஆர்கானிக் கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா கிராசரிஸ்லாம் இருக்கும். ஆனால் வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வாரத்துக்கு வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே தான் சப்ளை பண்ணுறோம், வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே தான் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு இன்றைக்கி அப்படி தான் ட்ரெண்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து எல்லா டேயும் சப்ளை பண்ணுற ஒரு ஆர்கானிக் வெஜிடபிள் ஷாப் இன்னும் வரல. அதுக்கு காரணம் வந்து கஸ்டமர் வாக்கின்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால. இதுதான் நாங்கள் யோசிச்சோம். நாங்களும்
கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். அப்படி தான் ஆரம்பிச்சது. கடைங்களுக்கு சப்ளை பண்ணும்போது நாங்கள் சொல்லுவோம், இது மாதிரி எங்களுக்கு அறுவடை வந்து டெய்லி வருதுங்க, உங்களுக்கு நீங்கள் வெனஸ்டே கேட்குறீங்க, ஃப்ரைடே கேட்குறீங்க, மற்ற நாள்லாம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவங்க அந்த பிரச்சனையை சொன்னாங்க. அந்த பிரச்சனையை சொல்லும்போது தான் உட்காந்து ரிசர்ச் பண்ணதில் இந்த டோர் டு டோர் ஆர்கானிக்ஸ் இந்த பிராண்டை நம்ம ஆரம்பிக்கணும். இதை ஆரம்பித்தா தான் இந்த பேக் எண்டோட வர ப்ரொடக்ஷனை நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதை செட் பண்ண இந்த நீட் பேஸ்ட் ஆரம்பிச்சது தான் இந்த டோர் டு டோர் ஆர்கானிக்ஸ். இந்த கடைங்களுக்கு எப்போ நீங்கள் வந்து ஆளுங்க ஜாஸ்தி போக ஆரம்பிக்கிறாங்க, நம்ம ரெகுலர் காய்கறி கடையில் என்ன கூட்டம் வருதோ அதே கூட்டம் ஆர்கானிக் காய்கறி கடையிலையும் வர ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த டோர் டு டோர் ஆர்கானிக்ஸ்ன்றது தேவைப்படும். அது வந்த அப்புறம் இது பழகிடுச்சுன்னா இதுவும் கண்டினியூ ஆகும் பேரலா. ஆனா சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு அது போயிட்டு இருக்கும் பொழுது வந்து அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி நிறைய பேர் அனாலிஸ் பண்ணுவாங்க. பட் பிஃபோர் ஹேண்ட் பண்றது வந்து நிறைய விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி சார். இவங்க ஒரு பிசினஸ் இது மாதிரி ஆரம்பிச்சிட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்க, எப்படி மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு. மார்க்கெட்டிங் வந்து நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் வந்து இது போய் பேசணும் தான் மார்க்கெட்டிங். இதை போய் நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாவோ இல்லை போய் பேப்பரில் ஆட் போட்டாவோ இது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண இந்த காய்கறி விலை கஸ்டமருக்கு போய் சேர வேண்டிய ப்ரைஸ் ஏறிட்டே போகுது. ஃபேக்ட் ஆஃப் த ஸ்டோரி அதுதான். இப்போ நான் ஒரு 100 ரூபாய் இங்கே செலவு பண்ணி மார்க்கெட்டிங் ஒரு ஆட் போட்டேன்னா அந்த 100 ரூபாய் நான் கஸ்டமர்கிட்ட தான் வாங்க போகிறேன். அதனால் அந்த காய்கறி விலையும் ஜாஸ்தியாக போகுது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா போய் ஆஸ் மச் அஸ் பீப்புள் மீட் பண்ணுறோம். அசோசியேஷன் மீட்டிங்ஸில் போய் மீட் பண்ணுறோம். இந்த ரோட்டரி கிளப், ரவுண்ட் டேபிள், இந்த லயன்ஸ் கிளப்லாம் போய் பேசுகிறோம். பேசும்போது ஒரு மீட்டிங்லையும் பேசும்போது they are getting converted to organic. நாங்கள் ஒருத்தரையும் ஆர்கானிக்காக கன்வெர்ட் பண்ணும்போதுலாம் எங்களுடைய சக்ஸஸில் ஒரு மைல் ஸ்டோன் நினைக்கிறோம். ஸோ இப்படி தான் நாங்கள் இண்டிவிஜுவலாக கஸ்டமர்ஸ் இன்றைக்கி இருக்கிற கஸ்டமர்ஸில் 90% ஆஃப் த கஸ்டமர்ஸ் நான் பார்த்த கஸ்டமர்ஸ் தான். நான் பார்த்து பேசி அவங்க என்னை எங்கேயோ பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பேன், அது போல் வந்த கஸ்டமர்ஸ் தான். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் ரூட் விச் இஸ் ஒர்க்கிங் டுடே. அவங்களும் ஆனால் வேர்ட் ஆஃப் மவுத்தில் சொல்கிறாங்களா எல்லாருக்கும்? ரெஃபரன்சஸ் இஸ் பீன் 50% ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆர் ஒன்லி த்ரூ ரெஃபரன்ஸ். நைஸ். யா, பட் எப்பயுமே வேர்ட் ஆஃப் மவுத்தில் வர ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இட்ஸ் பவர்ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க சார். ஸோ உங்களுடைய இந்த ப்ராசஸ் பற்றி வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து ஆர்கானிக் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து செப்பரேட்டாக வச்சு அதிலிருந்து எடுத்து நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் அவங்களை ஆர்கானிக் பண்ண சொல்லி அவங்க கிட்ட இருந்து வாங்கி நீங்கள் விற்கிறீங்களா? இந்த ப்ராசஸ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன். இன்னைக்கு இருக்கிற வெரைட்டி கொடுக்குற வெரைட்டியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட we are giving about 50 வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ். 50 வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஒரு ஃபார்மில் பண்ணணுன்றது கண்டிப்பாக முடியாது. எவ்வளோ தான் நீங்கள் வச்சுருந்தாலும் இன்றைக்கி வந்து அவ்வளோ வெரைட்டி பண்ண முடியாது. ஸோ எங்கள் சொந்த ஃபார்ம்ஸ் இருக்குது. சொந்த ஃபார்ம்ஸில் we have control on what we grow there. அங்கே என்ன வளர்க்குறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஃபார்ம் இருக்குது. அது இல்லாமல் இப்போது சென்னையில் வந்து பல காய்கறிகள் வளராது. கேரட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வளர கேரட் வந்து இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அது போல் தன்மை இருக்குது. ஹில் ஸ்டேஷனில் வளர்றது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அது போல் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எங்கள் தோட்டத்தில் வளர்றது இல்லாமல் வெளியே இருந்தும் வாங்குகிறோம். எங்கள் பெங்களூர்லேருந்து, ஹோசூர்லேருந்து, நீல்கிரிஸ்லேருந்து, கொடைக்கானல்லேருந்து இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் சர்டிஃபைட் ஃபார்ம்ஸ். நாங்கள் போய் ரெகுலராக போய் அவங்களுக்கும் தெரிஞ்சும் இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம், தெரியாமல் இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்ஸ்பெக்ட் பண்ணி இவங்க சர்டிஃபிகேஷன் இருக்குது, ப்ளஸ் நாங்களும் போய் சாயில் டெஸ்டிங் எல்லாம் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி அங்கேருந்து வரதும் இருக்குது. ஸோ இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் போத், வெளியேருந்து வர ஃபார்ம்ஸும் எங்கள் ஃபார்ம்ஸும் சேர்ந்து பண்ணுறோம். அது ஓகே. ஆனால் ஆஸ் அ பிஸ்னஸ் இதை வந்து இவ்வளோ நாளாக எல்லாருமே ஒரு முத்திரை குத்தி வச்சுருந்தாங்க சார். பொதுவாக ஃபார்மிங்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து இப்போ லாபகரமாக இல்லை, அதுக்கான ரிசோர்ஸஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு, யாருமே இப்போ பண்ணுறது இல்லைங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை தாண்டி ஆர்கானிக்னா இப்போ நல்லா லாபகரமாக ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கான காரணம் என்ன, இதில் இருக்க உண்மை என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். அது இன்னைக்கு ஆர்கானிக்ன்றது லாபம்ன்றதை விட அக்ரிகல்ச்சரே லாபமாக போகுது. தட் இஸ் த ஹோல் திங். ஜமீன்தார்ன்றது நம்ம பழங்காலத்தில் எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா ஜமீன்தாராக இருந்தாருன்னா எப்படி வந்தார், அது அவங்களுக்கு வந்த ரெவன்யூ எல்லாமே அக்ரிகல்ச்சர் மூலியமாக தான் வந்தது. ஓகே, விலைவாசி ஏறிடுச்சுன்னா அந்த டைமில் இந்த ரெவன்யூவும் கம்மியாக தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி அந்த ட்ரெண்ட் திரும்பி வருது. ஸோ அக்ரிகல்ச்சர்ன்றது லாட் ஆஃப் ப்ராசஸ், லாட் ஆஃப் மிஷின்ஸ் ஆர் கெட்டிங் இன் டு இட். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங் இன் மிஷினரி. இப்போ there are companies who are coming forward today. இன்றைக்கி வந்து பல கோடி ரூபாய் போட்டு ஒன்லி அக்ரிகல்ச்சர் மிஷினரி வாங்கி ஃபார்மர்ஸ்க்கு ரெண்ட் கொடுக்கறதுக்கு கம்பெனிஸ் have come forward. So it is a business model which is evolving. அது வரும்போது என்ன ஆகும்னா இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ன்றது கம்மியாகும். இன்றைக்கி வந்து காஸ்ட் ஆஃப் ஒன்று வந்து ஆட்கள் கிடைக்கவில்லை அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட். எல்லா ஃபார்மரும் கேட்டிங்கன்னா எனக்கு அறுவடை பண்ணுறது கூட ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க. கரெக்ட் தான். எதுக்குன்னா நிறைய பேர் வந்து மூவ் ஃபார்வர்ட், அவங்க வந்து சிட்டிக்கு போயிருக்காங்க, மற்ற வேலைக்கு போயிருக்காங்க, ஃபேக்ட்ரியில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக கரெக்ட் தான், அது ஒத்துக்க வேண்டிய ஒரு உண்மை. ஸோ அதனால் என்ன, இந்த மிஷினரி வில் சப்ஸ்டியூட் நவ் அண்ட் தேவ் ஸ்டார்டட். அந்த வேலை ஆரம்பிச்சாச்சு. மிஷினரி இப்போ நாங்களே வந்து ஒரு 10 மிஷினரி வாங்கி கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் கொடுக்கணும்னு பார்க்குறோம். அதாவது பேசிக் ரெண்டலில் ஒரு நாளைக்கு இந்த மிஷினரி எடுத்துகிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க, அதுக்கு ஒரு 300 ரூபாய் கொடுங்க, 200 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க போகிறோம். அதனால் என்ன ஆகும்னா அவங்களுக்கும் இந்த மிஷினரி வாங்க தொல்லை இல்லை, மெயின்டெனன்ஸ் பண்ணுற தொல்லை இல்லை. வந்தாங்க, யூஸ் பண்ணாங்க, போனாங்க. இன்னைக்கு கல்டிவேட்டர்ஸ் நீங்கள் ஹைவேல போனீங்கன்னா நிறைய கல்டிவேட்டர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இட்ஸ் ஆல் டெவலப்மெண்ட் which will change. It will become more profitable. Agriculture as such and organic surely will be a byproduct of this. It will also become very profitable. It is profitable today.
prices have to come down for organic. அதனால தான் door-to-door organic started off. One of the other reason why door-to-door ஆரம்பிச்சது காரணம் என்ன, ஆர்கானிக்னு சொன்னாவே விலை ஜாஸ்தி, எல்லாரும் போய் வாங்க முடியாது அப்படின்ற ஒரு மித்தை ரிமூவ் பண்ணுறோன்றதுக்காக தான் இந்த ஆர்கானிக் door-to-door ஆர்கானிக்ஸே ஆரம்பித்தோம். எதுக்குன்னா இதில் விலை வந்து throughout the year same price. ஸோ ஒரு ஃபேமிலியில் வந்து நான் பட்ஜெட் பண்ணியிருக்கேன், எனக்கு மாதத்துக்கு வந்து door-to-door ஆர்கானிக்ஸில் வாங்கினா 2000 ரூபாய் ஆகுது ஒரு மாதத்துக்கு எனக்கு காய்கறி, ஏன்னா 12 மாதத்துக்கு 24,000 ரூபான்றது பட்ஜெட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களால பட்ஜெட் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து எந்த ஃபேமிலியாலும் பட்ஜெட் பண்ண முடியாது காய்கறி விலையை. நீங்கள் இந்த வருஷத்துக்கு எவ்வளோ காய்கறி வாங்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா தெரியாதுங்க. ஆனியன்ஸ் வந்து இன்றைக்கி 10 ரூபா இருக்குது, 100 ரூபாவும் இருக்குது, தக்காளி 8 ரூபாய்க்கு இருக்குது, 80 ரூபாவும் போயிருக்கு. அதனால் பட்ஜெட். ஆனால் இதில் வந்து we have made it standardized for the year. January to December உங்கள் ப்ரைஸிங் மாறவே மாறாது. நீங்கள் தக்காளி விலை என்ன ஆனாலும் சரி, வெங்காய விலை என்ன ஆனாலும் சரி, உங்களுக்கு வரப்போகிற காய்கறி அதே தான், உங்களுக்கு கொடுக்க போகிற ரேட் அதே தான். ஸோ அதுதான் இன்னொரு செட்டப் பண்ணியிருக்கோம் ஆர்கானிக்கில். அந்த மித்தை ரிமூவ் பண்ணுறதுக்காக, இது எக்ஸ்பென்சிவ் எல்லாராலையும் போக முடியாது அப்படின்றத ரிமூவ் பண்ணி எல்லாருக்கும் போய் சேரணும். அதனால தான் எல்லாருக்கும் போய் சேர்ந்தாதான் இந்த காய்கறி கடையில் ஆர்கானிக் காய்கறி கடையும் வரும். ஸோ இன்னைக்கு ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து பொதுவாக ஹெல்த் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை பற்றி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து மிஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? கரெக்ட் தாங்க. இதில் வந்து ரொம்ப நாங்கள் வந்து சயின்ஸ்லாம் பற்றி பேசுகிறோம்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், வாழ்வியலுக்கு ஏற்ற விஷயங்கள் தான் பேசிட்டு இருக்கோம். உங்கள் உணவுலேருந்து நச்சு எடுத்துட்டிங்கன்னா மனசுல இருந்தும் நச்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆர்கானிக்காக மாற்றுங்க ஃபுட்டையும் மனசையும். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது கேட்கறதுக்கு, முக்கியமான டவுட்ஸ்லாம் இருக்குது. பட் ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்து உடனே தொடர்ந்து பேசுவோம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனிய வை என்று வெல்கம் பேக் அகெயின். இனிய வந்த நிகழ்ச்சியை புதிய FM ஸ்டேஷனில் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர் டெலிவர்ட் பண்ணுற நிறைய விஷயங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியலப்பா அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இதனால எனக்கு என்ன பயன், அதாவது பெஸ்டிசைட்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லாமல் வந்து சாப்பிட்டா எனக்கு உடனே பயன் தெரிஞ்சிருமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் அதை டீடாக்சிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாடியை, அந்த விஷயம் வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் வெஜிடபிள் சாப்பிட்றது மூலியமா வந்து நாளடைவில் நம்மளால ஈஸியாக பார்க்க முடியுது அந்த சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து ஓகே வெஜிடபிள்ஸ் மட்டும் அப்படின்னு வந்து சொன்னா அப்படி கிடையாது. நம்ம யூஸ் பண்ற ஆயில்ல இருந்து வந்து ரிஃபைன் பண்ணது அப்படின்னா அதனால எவ்வளவு விஷயங்கள் வந்து செய்யறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா வந்து இந்த ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லதுன்னு சொல்றாங்க, அதை நாங்க ஃப்ரெஷ்ஷாவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால டிவி ஆங்கரா மேக்கப் போட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு நேச்சுரலான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் நேச்சுரலா இருக்கும். ஸோ ஒரு விஷயம் வந்து ஏன் கெட்டு போல, ரொம்ப நாளா ஒரு கிருமி கூட சாப்பிடாம இருக்கு அப்படின்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும் அதுல எவ்வளவு பெரிய விஷம் இருக்கு அப்படின்னு இல்லையா? வந்து லைட்டா பயமுறுத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இது சம்பந்தமா நிறைய கேள்விகள் வேலை இருக்கு இல்லையா, தொடர்ந்து பேசலாம். பட் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல ஆஸ் அ ஆண்டர்பிரனர், கிரியேட்டிவ் திங்கிங்ல இருக்கவங்க இப்போ வந்து நிறைய பேர் இது மாதிரி வந்து செய்யணும்னு நினைச்சாங்கன்னா நீங்க என்ன சொல்வீங்க அவங்களுக்குன்னு சொல்லுங்க as an advice. Come with an open mind. Okay. And it has to be a long foresight. It is not a immediate money generating kind of a business. It is a long foresight, and there is first you have to work with your heart and then with your mind. ஐயோ, அப்போ investment is there. There is no question of no investment சொல்லவே மாட்டேன். Investment is there in terms of logistics, farming equipments, irrigation systems. இன்னைக்கு latest irrigation systems we use drip irrigation, sprinkler systems எல்லாம் போட்டிருக்கோம், raised bed format போட்டிருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் செலவாகும். ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் இட் இஸ் a foresight. அதனால சொன்னாங்க நீங்கள் foresight இருக்கணும். ஸோ ஒரு தோராயமாக எவ்வளோ சார் நம்மக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும்? நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கா இல்லை இதை ஆர்கானிக் சப்ளை பண்ணுறதுக்கா இல்லை ஃபார்மிங் பண்ணுறதுக்கான்றது ரெண்டு இல்லை. உங்களை மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல அந்த உங்களோட ஸ்டேஜில் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டெல் ஹவு பிக் யூ வாண்ட் டு டூ. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து 200 கஸ்டமர் வந்து ஒரு 1 வீக் நிறுத்திட்டோம். 200 கஸ்டமர்ஸ் வந்தப்பறம் நாங்கள் ஒரு 1 வீக் நிறுத்திட்டு ஒரு டிப்ஸ்டிக் எடுத்து இதை நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன் வந்து 500 கஸ்டமர் ரீச் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெபிளைஸ்டாக பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்கள் வரும்போதே 500 கஸ்டமர் தான் பண்ணணும்னு வந்தீங்கன்னா அதோட இது டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ஆர்கானிக் இது ஆரம்பிக்கணும்னா லேண்ட் இருந்ததுன்னா, ஆல்ரெடி லேண்ட் இருந்ததுன்னா, பிகாஸ் லேண்ட் இஸ் அ வெரி எவ்வளோ ரேட்டு அதெல்லாம்ன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ லேண்ட் இருந்ததுன்னா ஒரு 5-7 lakhs ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆர்கானிக் ஷாப்பிங் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் ப்ரொடக்ஷன்ன்றது ஒரு 5-7 lakhs ஆரம்பிக்கலாம் சின்னதாக, போக போக அதை வளர்க்கலாம். ஸோ இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ், சிம்பிள். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து கன்சியூமர்ஸ் பார்ட் ஆஃப் வியூலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு விவசாயி இருக்காங்க, இப்போ நானே வந்து ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட நிறைய பொருட்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் அதை வந்து ரெகுலராக சப்ளை பண்ணணும், அதுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அமைச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கானிக்கான்னு பார்க்குறோம் பேசிக். எதுக்குன்னா இப்போ ஆர்கானிக் இல்லைன்னா அப்புறம் எங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் நம்பகத்தன்மையே போயிடும். ஸோ ஆர்கானிக்கான்னு டெஸ்ட் பண்ணுறோம். ஒன்று
அவங்க சாயில் டெஸ்ட் பண்ணுறோம், அவங்க பண்ணுற விதங்களை போய் பார்க்குறோம், என்ன மாதிரி நியூட்ரியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம், அவங்க வர விளைச்சலை திரும்பி டெஸ்ட் பண்ணுறோம். பண்ணி ஒரு வேளை ஆர்கானிக் அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா அந்த ஆர்கானிக் ஹெல்ப்பும் பண்ண, அதாவது என்ன பெஸ்டிசைட்ஸ்னால் யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறை இருக்கோ. அவங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. எதுக்குன்னா இந்த ஆர்கானிக்ன்றது பழைய இதுதான் திரும்பி கொடுவோம். இட்ஸ் இந்த ஓல்டு டிசைன்ஸ்லாம் புதுசாக வர மாதிரி it's old method of farming that we are getting it back. அதுதான் ஒரு ஆர்கானிக்ன்றது. ஒன்றும் புதுசாக ஒன்றும் இப்போ கண்டுபிடிச்சது ஒன்றும் இல்லை. ஸோ அவங்ககிட்ட போய் இதெல்லாம் பண்ணுறீங்களான்னு டெஸ்ட் பண்ணுறோம். சர்டிஃபிகேஷன் இருக்கா, இல்லை சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், சர்டிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அவங்கள கன்வெர்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த வர ப்ரொடக்ஷனை we can take it. அது போல் நிறைய ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து எடுத்திருக்கோம். அதாவது நிறைய ஃபார்மர்ஸ் ஆர்வத்தோடு ஆர்கானிக்கில் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஆகிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிச்சு, விளைச்சல் வந்துச்சு. 45 நாளுக்கு அப்புறம் அவங்க தோட்டத்தில் விளைச்சல் வந்துடுச்சு. அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் தவிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப என்ன பண்ணணும், இது எப்படி விற்கணும், இது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அனுப்பணுமா, எங்கே அனுப்பணும்னு தெரியாமல் இருந்தவங்களும் இருக்காங்க. அவங்ககிட்டேருந்து நாங்களே போய் வண்டி அமுச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்போவே பணத்தை கொடுத்து பண்ணியிருக்கோம். இப்போவும் அது பண்ணுறோம். நிறைய ஃபார்மர்ஸ் கிட்ட எடுத்திருக்கோம். நிறைய ஃபார்மர்ஸ் அவங்க ஃபோக்கஸ்டாக இந்த 3 ஏக்கரில் நான் வந்து முள்ளாங்கி விளைச்சி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்கள ஃபோக்கஸ்டாக அவங்களுக்கு என்னென்ன வேணும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அங்கேருந்து விளைச்சலை கொண்டு வந்து அதை க்ளீன் பண்ணி சார்ட் பண்ணி பேக் பண்ணி அனுப்புகிறோம். ஓகே, ஸோ அதுவும் பண்ணலாம். ஸோ யாராவது ஃபார்மர்ஸ் இருந்தாங்க கன்வெர்ட் பண்ண அங்கே வர வைக்கிறோம். அது ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி இட் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், ஒரு ஃபேஷன் சைக்கிள் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ பார்க்குறப்போ வந்து இப்போ குளோபல் வார்மிங் பற்றி ஒருத்தங்க பேசினா எல்லாருமே அதை பற்றி பேசுகிற மாதிரி இப்போ ஆர்கானிக் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாக்காக இருக்குது, பூமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் பிஸ்னஸை நீங்கள் ஃப்ளரிஷ்டாக பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஒரு ஃபியூச்சராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால், ஒரு பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் எப்படி இருக்கும் ஃபியூச்சரில் நினைக்கிறீங்க? அது இட் இஸ் ஷுவர்லி காட் அ பிக் ஸ்கோப். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இதில். A lot of youngsters are getting into it. That is the biggest. If you see, there is a group of weekend people who meet in the weekends just to do agriculture. அவங்களும் பண்ணுறாங்க. நிறைய youngsters are getting into agriculture. நிறைய பேர் அவங்க தாத்தா அக்ரிகல்ச்சர் பண்ணியிருந்தாங்க, அப்பா அக்ரிகல்ச்சர் பண்ணியிருந்தாங்க. இவர் வந்து படித்து 10-15 வருஷம் போய் வேலை செஞ்சு விட்டு திரும்பி வந்திருக்காங்க. திரும்பி வந்து இல்லைங்க நான் பண்ணேன், சம்பாதிச்சேன், நல்லா பண்ணேன், எங்கள் அப்பா கடன் தான் இருந்தது, நான் அடைச்சிட்டேன், கொஞ்சம் இதுவும் வாங்கியிருக்கேன், எங்கள் வீட்லேயே கொஞ்சம் விவசாய நிலமும் வாங்கியிருக்கேன், வித்த நிலத்தை திரும்பி வாங்கியிருக்கேன், அதில் போய் நான் விவசாயம் பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்களும் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ரைட் டைரெக்ஷனில் இருக்கிறோன்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு மைல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்களெல்லாம் பார்த்து கடந்து போகும்போது நல்ல ஒரு ரோஜா பூவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் நாங்கள் that is the feeling that we get when we see such people. Exactly. ஸோ ஃபியூச்சரில் நம்ம மீட் பண்ணுறப்போ நாங்களே வந்து 5 நாள் ஒர்க் பண்ணிட்டு வீக்கெண்டில் போய் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்களா கூட மாறினா அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் உண்மை புரியுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு ஃபேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறதா இல்லை ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறதா, இது எப்படி வேணால் வந்து ஒருத்தர் வந்து டேர்ம் பண்ணிக்கிட்டாலும் இது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அந்த நல்ல விஷயத்தை இன்னும் நீங்கள் வந்து சுலபமாக வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற உங்களுடைய ஒரு கான்செப்ட்டுக்கும் வந்து நாங்க வந்து ஒரு குட் லக் வந்து சொல்லணும் அப்படினா வந்து சிம்பிளிஃபை பண்ணிருக்கீங்க இந்த process. Thank you so much for your time. All the best. Thank you much. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷன்ல இனியவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் சௌமியா அண்ட் வருண். இப்போ பொதுவாக வந்து டக்குன்னு வந்து சொல்லுவாங்க உன் கண்ணில் ஏதோ பயம் தெரியுது, உன் கண்ணில் ஏதோ பீதி தெரியுது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அது எப்படி கண்ணில் தெரியும் அப்படின்னு நம்ம வந்து நிறைய தடவை யோசிச்சிருப்போம். இப்போ என் கண்ணில் தெரியல ஒரு மரண பயம் பீதி, ஏன் உங்க கண்ணில் இப்போ தெரியும்? கிட்ட உட்காந்து உங்களை பார்க்கறேனே அதனால இத்தனை வருஷமா தெரியாது, இப்பதான் புதுசா தெரியுதாக்கும். சரி விடுங்க, நம்ம டாபிக் குள்ள வரும். என்ன அப்படின்னா இந்த பயம் அப்படிங்கறது வந்து நம்ம பொதுவா சொன்னா அது கூட ஒரு அட்ஜெக்டிவ் வந்து நம்ம இறையன்பு சார் வந்து சேர்த்திருக்காரு. என்னன்னா மரண பயமா. மரண பயம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. பரங்கி மலை தெரியுமா உங்களுக்கு? அதோட உச்சியில போய் ஏறி நின்னு அதோட விளிம்புல போய் நின்னுகிட்டு அப்படியே திரும்பி ஒரு செல்ஃபி எடுத்து பாருங்களேன், அப்படியே ஒரு மரண பயம் தெரியும் உங்களுக்கு. எனக்கு தெரியாதுங்க, ஏன்னா என்னோட ஃபேஸ் தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் இந்த மரண பயம்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் சீரியஸா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். இறையன்பு சார் சொல்ல போறார், பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பயத்தினால வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதில் மிகப்பெரிய பயம் எது அப்படின்னா நாம் இல்லாமல் போயிடுவோம் ஒரு நாளுங்கிறது தான் மிகப்பெரிய பயம். இந்த சின்ன பசங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு பயத்தில் இருக்கிறத நான் பார்க்குறேன். அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் கொஞ்சம் மரணத்தை பற்றி கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் நிறுத்திக்கங்க சார், எனக்கு மரணம்னா ஒரு பயம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இருக்கோ இல்லையோ பேய்னா பயம், இருட்டுனா பயம், தனியாக போகிறதுனா பயம். நிறைய பேருக்கு தனிமை ஒரு மிகப்பெரிய பயம். இப்போ இந்த பயத்திலிருந்து, அதுவும் குறிப்பாக இந்த மரணம் என்கிற இந்த மிகப்பெரிய பயத்திலிருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும்?
முதல்ல ஒரு 5 விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இதிலேருந்து விடுபட்டலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னாக்கா, நமக்கு வயசாயிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். நேற்றை விட இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு வயசு கூட, நாளைக்கு இன்னையை விட ஒரு நாள் வயசு. அதனால் நாம் வி ஆர் ஆல் ஏஜிங். பிறந்த நாள்லேருந்தே நம்ம வயசாக ஆரம்பிச்சிடுறோம். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னமும் இளமையாகவே இருக்கிற மாதிரி, நம்ம வயசே ஆகலைன்னு மாதிரி நினச்சிக்கிறது, இதெல்லாம் ஏமாற்று வேலை. நம்ம வி ஆர் ஏஜிங், தட் ஹேஸ் டு பி அக்செப்டட். முதல்ல ஒத்துக்கிறது என்னென்னா, நமக்கு வயசாகுது. இதை ஒத்துக்கிட்டாலே ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்குவோம். ரெண்டாவது நம்முடைய உடம்பு பலவீனமாகிக்கிட்டு இருக்கு. இப்போ நாளாக நம்முடைய உடம்பு, அதுக்காக இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் சைக்காலஜி இதை மாதிரி நினச்சோம்னா நம்ம இன்னும் பலவீனம், அந்த மாதிரி இல்லை. இது ஒரு ஃபிலாசபிக்கல் கான்டெக்ஸ்டில் பார்க்கணும். இட்ஸ் அ ஃபேக்ட். நேற்று நான் ஓடின அளவுக்கு வேகமாக இன்றைக்கி ஓட முடியாது. அதனால தான் எல்லா கேம்லேயுமே ஒரு ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துலேயுமே ஃப்ளாப் ஆகி ரிட்டையர் ஆகிறத விட பீக்கிலேருந்து ரிட்டையர் ஆகிறது நல்லது. எப்போ பீக்கில் இருக்கமோ அப்பயே ரிட்டையர் ஆகிடணும். அது எல்லாருக்கும் வரதில்லை. ஒரு சில பேர் கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆகி அவங்களே வெளியே அனுப்புகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் என்னென்னா நல்ல பீக் ஆஃப் த கேரியரில் வெளியே வந்துடுவாங்க. அதுதான் புத்திசாலித்தனம். அப்போ நம்ம பலவீனமாகி கொண்டிருக்கோம். வி ஆர் ப்ரோன் ஃபார் இல்னஸ். நம்முடைய உடம்பு பல்வேறு விதமான நோய்களுக்கும் குறைபாடுகளுக்கும் டிசார்டர்ஸ்க்கும் டிசீஸ்க்கும் ஆளானது அப்படிங்கிறது ரெண்டாவது விதமான உண்மை. மூணாவது என்னன்னாக்கா, நாம் ஒரு நாள் மரணம் அடைந்து விடுவோம். இது எத்தனை பேர் நினைக்கிறாங்க? இது நாம் அப்பப்போ நினச்சிக்கணும். நாம்ளும் ஒரு நாள் எந்த ஒரு மரணத்துக்கு போனாலும் நம்ம என்ன நினச்சிக்கணும்னா, நாம்ளும் ஒரு நாள் எந்த ஒரு துக்கத்துக்கு போனாலும் நாம்ளும் ஒரு நாள் இந்த மாதிரி தான் இருப்போம். அதில் ஒரு ரியலைசேஷன் வரும். கிட்டத்தட்ட அந்த பயத்தை நம்ம ஓவர் கம் பண்ணுவோம். ஒருத்தர் சொல்லுவார், மரண பயம் போக வேண்டும் என்றால் நீ மரணித்து விடு. மனசெலவில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. யூ ஷுட் அக்செப்ட் தட் டெத் இஸ் எ நெசசரி ஈவில். we have to undergo that experience. அப்போ நம்முடைய உடல் அழியக்கூடியது. இதுதான் இந்த மெயின் ஃபேக்ட். இந்த மூணாவது ஃபேக்ட். நாலாவது, நாம் யாரோடெல்லாம் பழகிறோமோ, எதோடெல்லாம் பழகுகிறோமோ, அவை எல்லாம் நம்மை விட்டு விலகி செல்லக்கூடியவை. இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட பழகிறோம். இப்போ ஒரு நண்பர்கிட்ட பழகிட்டு இருப்போம். இந்த நண்பர்கிட்ட எப்போவுமே நம்ம இந்த நண்பனோடையே இருக்க முடியுமா? எனக்கெல்லாம் ஹைஸ்கூலில் படித்த பசங்க சில பேர்லாம் உயிருக்கு உயிராக இருந்தாங்க. இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரில. காலையில் 2-3 பசங்க பிரமாதமான ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எனக்கு ஒன்றுனா அவங்க அழுவாங்க. அப்படி ஒரு அன்பான நண்பர்கள். இப்போ எங்கேயாவது சந்திக்கிறோம். நாங்கள்லாம் சொல்லுவோம், நம்ம அடிக்கடி லெட்ரு போடணும், வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்கணும். சில பேரை பார்க்கவே இல்லை. அதே மாதிரி பயிற்சியில் உயிருக்கு உயிராக பக்கத்து பீகார்லேருந்து சுதீர்குமார் ஒருத்தர் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருப்போம். எப்போ பார்த்தாலும் மெஸ்ஸுக்கு ஒன்றா தான் போவோம், வருவோம், பிடிப்போம். 2 பேரும் ஒன்றா தான் ட்ரெக்கிங் பண்ணோம். அவ்வளவு நேசிக்குரியவர்களாக இருந்தோம். டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் முடிஞ்சோடனே அப்படி கட்டி பிடிச்சிட்டு, இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி சில பொருள்கள் ரொம்ப நேசிப்பாக வச்சுருப்போம், அந்த பொருள்கள் இருக்காது. சில மனிதர்கள் ரொம்ப நேசிப்புக்குரியவங்க, அவங்க இல்லாத உலகத்தை நினச்சி பார்க்க முடியாது, அவங்க செத்து போயிட்டாங்க, இன்றைக்கி இல்லை. அப்போ இந்த பொருள்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நம்ம விட்டு போகக்கூடியவை தான். அடுத்தது முக்கியமானது என்னென்னா, நம்முடைய ஆக்ஷன்ஸ் இருக்கே, அது எல்லாமே நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம எதை செஞ்சாலும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த 5 உண்மையை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பயத்திலிருந்து விலகிட முடியும். தினமும் காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை இதை நினச்சா போதும். நிறைய தவறான காரியங்களை அவாய்ட் பண்ணிடுவோம். நிறைய கோபத்தை விட்டுருவோம், நிறைய தன்முனைப்பை விட்டுருவோம், வன்மத்தை விட்டுருவோம். இதையெல்லாம் விட்டாலே பயம் நம்மளை விட்டு போயிடும். இந்த 5 உண்மைகளை டெய்லி அசை போடுவோம். அதனால் பயத்திலிருந்து சிறிது சிறிதாக விடுபடுவோம். நன்றி, வணக்கம்.
சில விஷயங்கள்லாம் விளக்கி சொல்லணும், சில விஷயங்கள்லாம் நம்ம மனசுல இருக்க பாரத்தை சில சஞ்சலங்கள்லாம் விளக்கி வச்சுட்டு சொல்லணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்வாதிகாரி, நான் தான் வந்து பெரிய சக்தி வாய்ந்தவன், நான் சொல்றதா எல்லாருமே வந்து ஒழுங்கா கேட்கணும், ஷட் அப் அண்ட் கீப் த லிப்ஸ் ஆன் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது வந்து ரிவால்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு அழகான முறையில ஃபன்னியான முறையில ஒரு கார்ட்டூன் வந்து சொல்லிச்சுன்னா எல்லாருமே அதை கேட்பாங்க இல்லையா? சோ ஒரு நல்ல முறையை கையாண்டு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க சொல்லலாம் இல்லையா? சோ இதை தொடர்ந்து நாமளும் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்ல. அப்போ ஒரு பிரேக் விட்டா தான் ஒரே கான்ட்ரிபியூஷன் இல்லங்க, நான் ஒரு வெப்சைட் கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு வந்தேன். ஒரேடியா முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறீங்க? ஆமாங்க, என்ன வெப்சைட் அப்படின்னா CIO.com. சிம்பிள். CEO.com. CIO தப்பா பேசக்கூடாதுங்க. அது வந்து இது ஸ்பெல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா வந்து மூணே எழுத்து CIO. இது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஆன்லைன் பிசினஸ் வந்து ஒரு வளர்ந்து வரும் ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்தை அதுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து முக்கியமா வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் எப்படி மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கான கைடன்ஸ் தேவை அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து இந்த ஒரு வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ என்னென்ன மாதிரி வந்து மார்க்கெட்டிங் டிப்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் வந்து இருக்கு. இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அதே மாதிரி வந்து இன்டெகிரேட்டட் மார்க்கெட்டிங் கேம்பெயின் எப்படி பண்றது, அப்புறம் இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்கல்ல, ஸோ அது வந்து ஆன்லைன் வந்து சப்போர்ட்டாக வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. டோட்டலாகவே ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஆன்லைன் சப்போர்ட்டோட வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் வந்து பண்ணுறவங்களுக்குமே இந்த ஒரு வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு மாலில் போனால் எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப பலபலன்னு பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருந்தால் எதோ வாங்குறதுனே டக்குன்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல. அதே மாதிரி தான் இப்போவும் ஆன்லைன் பிஸ்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லா வெப்சைட்ஸும் இருக்குது. பாப்பா ஆகிட்டே இருக்க விஷயங்களை பார்த்தா வந்து இந்த மாடல் நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இதோட ரேட் சூப்பராக இருக்குது, இது குவாலிட்டி நல்லா இருக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாமே வருது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ப்ராடக்ட்டை எல்லாரும் கண் முன்னாடியே போய்த்து முதல் நிலையில் நிறுத்துறது, உடனே அட்ராக்ட் பண்ணி வாங்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறையா ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா நானும் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதோட வெப்சைட் நான் அப்புறம் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த CIO அப்படிங்கிற வெப்சைட் சொல்லிட்டீங்க இல்லையா? கூடவே வந்து நிறைய பேருக்கு வந்து நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் நிறைய பேர்கிட்ட மாட்டி விடணுமா? ஸோ நம்ம தான் வந்து பெருந்தன்மை மிக்க மக்களாச்சு, நம்மளே அதுக்கான அட்ரஸ்லாம் வந்து கொடுத்துடலாமா? 3 வழிகள் இருக்கு. இந்த 3 வழிகளில் எந்த வழியை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கோ, இல்லை வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற டோல் ஃப்ரீ நம்பருக்கோ, இல்லை இந்த தபால் மூலமாவோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து எழுதி அனுப்பலாம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 3 வழியாக எங்களுக்கு போதாது, ஆஃபீஸ்க்கு எந்த வழியில் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கு வரீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால அது மட்டும் சொல்ல மாட்டோம். திருப்பி நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறோம். கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஆத்தென்டிக்காக இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட வந்து சுவாரஸ்யமாக கொஞ்சம் கம்மியாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். புதிய FM ஸ்டேஷனில் இனியவை என்று வித் சாமியா அண்ட் வருண்.